ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம சூப்பரான அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1.5 கிளாஸ் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, துவரம்பருப்பு அரை கிளாஸ், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 6லேருந்து 7 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி அரைச்சிட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோசைக்கு எந்த பேட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 minutes ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த அடை தோசை கூட பார்த்திங்கன்னா நான் 6 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க அடை தோசை 4லேருந்து 5 பேருக்கான அளவு. ஸோ நான் இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் அது கூடவே கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடை தோசைக்கு நம்ம தேங்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணி தோசை ஊற்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கலரிங்காக தான். லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடாக இருக்கணும். கல் சூடானோடனே இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த மாதிரி தோசையை நல்லா தேய்ச்சிக்கோங்க. அடை தோசைக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் நம்ம ஊற்றி நல்லா சுடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தவாவில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.